அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இலக்கண குறிப்பு ரொம்ப எளிமையாக பார்க்க போகலாம். உண்மை தொகை, எண்ணுண்மை, முற்றுமை மூணுமே எவ்வளோ எளிமையும் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உண்மை தொகை அப்படின்னா பாருங்கள், ராமன் சீதை. ராமன் சீதை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கும், மறைமுகமாக இருக்கும். இப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ராமனும் சீதையும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுவோம். அப்போ மறைஞ்சிருக்குமா? ரெண்டு மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது உண்மை தொகை. இதுவே வெளிப்படையாக அப்படியே ராமனும் சீதையும் அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா? ராமனும் சீதையும் வெளிப்படையாக ரெண்டு வந்திருக்கு. 1 2 கவுண்டிங் அடிப்படையில் ரெண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்படி ரெண்டு கவுண்டிங் அடிப்படையில் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணிக்கைன்னு சொல்லுவோமா இல்லையா? ஏன் கவுண்ட் பண்ணுறது? அப்போ எண்ணும்மை. அது என்ன அப்படின்னா எண்ணும்மை. இதுவே இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தோம்னா அது முற்றுமை. ஒன்று ராமனும் இல்லை சீதையும்.